பாப்பா கேக்குற வச்சு இல்லன்றா என்ன என்ன என்னது பாப்பா கேக்குறத குடுத்துரு என்ன என்ன கேக்குற சண்டைக்கு வந்துரும் என்ன கேக்குற அவன் நிரோத் கேக்குறா கேட்டு என்ன வந்தான் ஓ ஆமா நிரோத் 10 ரூபாய்க்கு 3 இல்ல அது வாங்கி பாக்குறியா ஐயா நிரோத் அப்பா அதெல்லாம் அம்பியாபாரம் பண்ற நீங்க என்னது நிரோத் யாரா கேக்குற டேய் கொண்டாடி முன்னாடி போடி கேட்கணும் டேய் கொஞ்சம் போட்டு டேய் பொறுமையா கேட்டியா டேய் வந்தா அது கேட்டோட யார் சொல்றது ஏய் என் குருவே வந்தா உன் குருவே என் குருவே
என் சிசு. என் முருவே ஆமா, முருவே, முருகேதான் போ. என் குருவே ஏம்மா? எங்கள் ராஜம்மா உன்னை அழைப்பு கூப்பிட மாட்டாரே. கூட்டிருக்காங்க. கூட்டாங்க. வாங்க 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 பரவாயில்லைங்க. அப்புறம் யாருங்க அவங்க? எங்க போய் யார் போட்டோம்? ஏங்க பரவாயில்லைங்க. இந்த ஊர்ல யாருமே கிடையாது. நம்ம ஆளுகிட்ட யாருமே கிடையாது. நம்ம ஊர்ல தான் இருக்கு. அவனை கேட்டு விட யார்கிட்ட கேட்டதை நான் கொண்டிருப்பான். ஓ அததான் கேக்குறேன். சீக்கிரத்தில் போயிருப்பான். சீக்கிரத்தில் ஏமா ஓ சொல்லு. சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சாலும் இருக்குது. ஏமா அப்பா அந்த அம்மா நிறுவனத்து கேக்குது. நான் நிறுவனத்து கோயிலுக்காக நான் போனா வாங்கிட்டு போறேன். இவரை போய் கேக்குறேன் நிறுவனத்து. பெண்களை பார்த்து தவறா பேசாதீங்க. தலையா பாரு சடையா பாரு பேசாதீங்க. படுவுரு இதிரி அவன் சொன்ன பூவா பாரு நிறைய அக்கால பாரு தங்கிச்ச பாரு அண்ணமால பாரு சிதுமல பாரு ஊரு போற வைக்காது அப்ப நீங்களே சொல்றீங்க. அப்புறம் சொல்றேன். நீங்களே சொல்றீங்க. அப்புறம் ஒரு நைட்டு எவ்வளவு கேக்குறா? 35,000 ஒரு நைட்டுங்க. ஐயோ 10 நிமிஷம் வேலைக்கா? அதுக்கு இல்லம்மா, வந்து எத்தனை பாட்டு தான் பாடிட்டேன். அது ஒரு 35,000. நம்ம சமாபம் ஐடி நானும் நடத்துனாங்க. 35,000 நான் இப்பதானே அதை சொல்லி பாடணும். ஓ நம்ம சாமா இருக்காங்க. நம்ம சமாளிக்க பாடலாம். ஓ பாடலாம். நீங்களே சொல்றீங்க. ஒரு மயில் ஆட வேண்டும் என்றால் ஒரு மயில் ஆட வேண்டும் என்றால் ஒரு கோட்டம் போகணும். பாட வேண்டும். அது மயில் அப்புறம் நீங்க குயிலா குயில பாடுன்னா புயல் இந்த புயல் பாட 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 தோழி வீசிக்கின்னு ஆடணும். எப்படிங்க குயில பாடுவதுன்னா இந்த மயிலே செய்யணும். கையை அப்படி கட்டுற பொட்டை கண்ணடியோ ஏன் காரு இந்த கண்ணடியோ ஆமா கையில அப்படி பிடிக்கல. இந்த குயில பாட வேண்டும். தால் பண்ணி வருவான் போவாமா அவன் பிறக்க மாட்டான். அவன் போடுவான். யாருங்க பாட்டு அப்புறமா அப்ப நீங்க சொல்றீங்க. என்னது அம்மா அப்புறம் கழி போடலாமா? என்ன போறேன் ஆனா பாடலாமா? கேள்விப்பட்டீங்க நீங்க வந்து பாடுறீங்க வாயில பட போறீங்க. கடவுளே கடவுளே பாடல வாயால பாடுவாங்க. ஐயோ நீங்க வாயால அழகா பாடுன்னு கேள்வி. 2023 வந்து வாயால பாடல. இந்த ஊரு பூரா ஏத்துக்குச்சு. ஆமா ஒத்துக்கிட்டாங்க. 24 வந்து போச்சு. வாயால பாடாம ஊரால பாடாம பேசுங்க. வாயால எல்லாம் அழகா பாடுங்க. இசையோட பாடுங்களா? பாடமா அங்க போடு குட்டா போடு. ஆத்தடிச்சு கலக்குறண்டி ஆத்தடிச்சு கலக்குறண்டி இந்த கரத்தை பண்ணு நெத்தி
புள்ள கொடுக்க வரேன் பாட்டு புள்ள அரக்க புள்ள கொடுக்க வேண்டிய புள்ள அரக்க ஐயா பாட்டை மாட்டிட்டா அது மாதிரி பொம்பளை நான் கிடையாது. ஐயா பாப்பா வருவோம் கேள வருவோம் தங்கிச்ச வருவோம் அண்ணமோல வருவோம் சித்தமோல வருவோம் சாதி சாம கொத்தாங்க பொறம போயிட்டா என்ன பார்த்தா யாரால புள்ள கொடுக்கறீங்க முண்டா அவங்க எல்லாம் அப்படி போனாங்க. இன்னைக்கு ஆட முடியல. எங்க ஜாதி தானோ அக்கா தங்கச்சி மாமா மட்டானோ போனதா ஆட முடியல. என் ஊர்ல பெரியப்பட்டுல 30 ஏக்கர் மேலும் நீர் மோட்டர் வாங்கி வச்சிருக்கேன். இனி ஒரு ஜாதி பாட்டு பாட்டுக்கு சூப்பரா இந்த பாட்டுக்கு அருமை ஆடுறையா. இந்த பாட்டுக்கு இப்படி என்ன நம்ம அதுல எடுத்து விடுமா? அதுல எடுத்து விட்டாங்க காலா காலா பாட்டு இல்ல. ஆமா கூட்டு கூட்டு அடிக்கிட்டு அது எடுத்து அடிக்கிறா எப்படி அடிக்கிற பாப்போம். ஆமா 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 டான்ஸ்ல நெல் பிரிச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு ஆடுறா. எப்படி குதிக்கிறா குதிக்கிறா எப்படி ஆடுறா ஆடுறா அதுல போய் ஆடுறாளா அதுல ஆடுறாளா ஆடுறாளா பார்க்கலாம் பார்க்கலாமா? ஹலோ வாங்க அது கடலை சொல்ல ஓரத்தீரா கடலை சொல்ல ஓரத்தீரா அது கடலை சொல்ல ஓரத்தீரா கடலை சொல்ல ஓரத்தீரா ஓரத்தீரா சென்று காண போறோம் கலகிரிங்க காண போறோம் கலகிரிங்க ஐயா அப்படி காட்டுறீங்க சென்று காண போறோம் கலகிரிங்க காண போறோம் கலகிரிங்க அந்த காண போறோம் அடி கலக்குள் அம்மா எம்மராஜி கலக்குள் அம்மா எம்மராஜி தோடி புறா செல்லிருக்க தோடி புறா செல்லிருக்க அந்த தோடி புறா
எம்மா நான் இந்த பாட்டுக்கு கொஞ்சம் அதான் கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. ஆமா ஆமா ஏன் கூட நீனும் சேர்ந்தா வரணும். நீ ஆடுறியா ஆமாங்க சாப்பிட்டு போய் குடிப்பதால் போல மனம் மறந்தால் இதை குடித்து விடலாம். ஆமா. ஐய், என் புள்ளிங்க என்ன ஓடுதா? அது ஊசி தொடங்கிருந்தது. குடிப்பதற்கால் மனம் மறந்தால் இதை குடித்து விடலாம். இவளை மனப்பதற்கால் மனம் மறந்தால் இருந்தால் இவளை மறந்து விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனம். இரண்டும் மண்ணும் வேண்டும். ஹலோ யாருங்க? ஆமா வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயோ, வணக்கம் நீங்க யாருங்க? தெரியாது தெரியலீங்க. ஏம்மா வீட்டுக்காரன் பணக்காரனா? ஆமா. அப்பா பச்சுமா ஒரு ஒரு பக்கம் 2 கிலோ தொங்குதா? டேய், என்னங்க? 2 கிலோ தொங்குதா? என்ன சொல்லுது? என்ன தோணுது ஆமா அதை வழி விட்டு உக்காரு. என்னடா ஒரு ரவுண்டு வாயா நாளைக்கு வரோம். ரைட் 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 ஏமா கரகேமா வாடியம்மா, வணக்கம். ஏமா அது என்னமோ தங்கி நடுவில் தொங்குது. என்னம்மா அது? அதான் நீ என்னடி? நான் குடிக்க மாட்டான். அதே குடிக்க மாட்டான். அதை கல்யாணம் கட்டி அடிக்குது. வர 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 வருமா? சரி இது வாங்க அப்புறம் பார்க்கணும். வாடியம்மா, வணக்கம். என்னுடைய நாடு, எங்களுடைய தேசம், எங்க நாடு தான் காட்சி பண்ணணும். ஓ காசு பண்ணணுமா? அப்படி காட்சி பண்ணா அப்படியாடா? பின்ன எங்க வீடியோல வந்தாங்க பாத்தியா? ஆமா ஆமா காட்சி ராஜன்.
ஓ காசிராசன் சோழவல்லன் ரெண்டு பேரா அப்படி ராஜனுக்கு பெருங்குரு முடியா என்னுடைய பேசா பெண்ணாளங்கள் ஏய் அதுமா வயிற்று போகண்டா ஆமா சரி என்னது அந்த ரெண்டு வேற இந்த ரெண்டு வேறயா என் மனைவி ஐயப்பா ஏன் போனே சொல்றேன்ப்பா சரியாப்பா அவன் கல்வி கட்டுற தெரிஞ்சுக்கா என்னது அவன் என் பொட்டாடித்தான் அவன் 3 பேரை வச்சுக்கினா நான் தூங்க மாட்டேங்க போறேன் காட்டி ஆமா கைது காட்டினா ஆமா ஓஹோ 3 பேரை வச்சிருந்தான் ஆமா அவங்க தாங்காம தூங்க மாட்டி போறான் சரி ஏய், ஓ 3 முடிஞ்சது போட்டு 3 முடிச்சு பாட்டு 4 கட்டி என் மனைவிடாதுன்னா அப்படி காஞ்சி ராஜனுக்கு பெருங்குரு முடியா என்னுடைய பேசா பெண்ணாளர்கள் சொல்லுவாங்க ஓ பிறந்தங்கயா ஆமாடி ஏண்டி அதானே பண்ணி காத்துற உனக்கு ஆமா கணவனே கண்கொண்டு என்ன அரிமான் சூப்பர் படமா கணவனே கண் கொண்டே தெரியுமா இன்னைக்கு ஆம்பளைங்காரங்க அடிப்பாங்க ஒட்டிப்பாங்க மிதிப்பாங்க அதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் தாய்க்கு பொம்பளைங்க குடும்பம் கூட பெண்கள் ஏறி மிருக்கத்தான் பொம்பளை ஏறி மிதிக்கிறதுல குடும்ப தாய் பரவாயில்ல கணவனே கண்டு சொல்ல முடியாதா இன்னைக்கு வீடுகாரங்க கூட்டாங்க அம்மா சொல்ல இருக்கா ஏமா ஓ சரி உங்க நாடு காசி பாக்கணும் வீட்டு என்ன சோர்க்கவல்ல காசு சொல்லலாம் ஆமாடி உங்க பேர் என்ன என்னங்க அம்மா கல்யாணம் செய்ய எத்தனை ஆண்டாவது 12 வருஷம் ஆகிட்டது ஓ பசங்க எல்லாம் பாடும் போதா என்னது பசங்க இருக்காமா என்னம்மா யாருக்கு என்ன பாவத்தான் பண்ணது அம்மானுக்கு இந்த பாழா படம் வைத்த ஒரு புழுவா பூச்சி எனக்கு புழு பூச்சி இல்ல நாட்டு பண்ணல அம்மா அம்மா கிட்ட இருந்தா ராணியம்மான்னு சொல்றாங்க அம்மா ஆமா இந்த தலையட்ட மாதிரினாக்கா அதோ வராளே அவளை மறுபடியும் வராளே அவளை கண்டு போனா ஒரு நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்துக்கு போனா ஆமா புள்ளிய பாவில யாருக்கு என்ன பாவத்தை வேண்டிய அம்மா பசினுக்கு வாதியாரி கொடுக்குறேன் அம்மா அப்படி இந்த நாட்டுல எனக்கு ஒரு நாட்டா சொல்றது பேர் சொல்றது பிள்ளை இல்லையா அம்மா நான் என்னடி படுறது என் வீட்டுக்காரங்களாம் அவங்கள ஒண்ணு சொல்ல அம்மா அம்மா புள்ள ஒரு பூச்சை புழு இல்ல ஆமாடி வீட்டுக்காட்ட போய் 5 ரூபாய் காசு வாங்கிடுவா 5 ரூபாயா ஒரு கரை
கடைக்கு போய் ஒரு பிளேட் வகிந்து பௌத்த கீழ்ச்சி இது ஆட்டம் முழு வருஷம் கோட்டம் முழு பிறக்கும். அத்தான் முழு கோட்டம். என் பிள்ளை இல்ல புள்ள இல்லையா எனக்கு? இங்க போய் பாத்தியா? எங்க வீரம்பட்டம் செங்காரி கோயில் போய் பாத்தியா? பாக்கலையா? அங்க போய் நில ஊசி போட்டா புள்ள இருக்கும் உனக்கு. அடாடி அம்மா ஏமாமா ஐந்து குழம்பு தான் வேலைக்கு ஆகாது. ஆகாது. வீட்டுக்கார கூட்டாங்க கூட்டுக்காரு. அவருக்கு நான் பிள்ளை போகணும், எனக்கு அவருக்கு பிள்ளை போகணும். பரவாயில்ல. வீட்டுக்கார கூட்டாங்க ஆமாமா. என்ன கருத்து தெரியல. தெரியல. அவன் தெரிவித்த பண்ணிக்கிட்டு ஓடு 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 ஓடு. இன்னும் வரல சீக்கிரமா கேட்ட தொண்டு குடிச்சு போமா
எங்க கூட்டிங்க என்ன காரணம் போட்டு சொல்லுங்க. அதனால சமாச்சரிக்கிறது ஆசையில்லையா நடு தேவி பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. அதனால இது பெற்றால் பிள்ளை வரும், இல்லை என்றால் கைலாபுரம் வணங்கி அவர் மொழி மாற்றானே பெற்றால் பிள்ளை வரும், பிள்ளை பெறாவிட்டால் அவரை பார்த்து மரணம் அடைவது. அதனால அது பாரு சம்போ சங்கர லிங்கா அப்பா நந்திகணங்களா கைலாவி வீடமா இருக்கக்கூடிய எனக்கு யானைக்கடை அனைத்து ஜீவனுக்கு மழையாக்கும்படியான அப்பனாகிய சர்வ சர்வேஸ்வரன் அபாயம் ஒரு நாளும் அணுகாத என்னை யார் மனதார துதிக்கிறார்களோ அவளுக்கு எந்த விதமான விஜயங்கள் வராது, துன்பங்கள் நேராது. அப்படி சிவருமாய் எதற்காக ஒட்டமானார் காசி நாட்டை ஆளுமணியான காசி ராஜனும் பெண்ணானங்க என்னை துதித்தவமா இருக்கார். அவருக்கு சென்று அருள்நாட்சி கொடுக்க வேண்டும். சுவாமி வந்தா சொல்லியா சிவ போடுங்க மகாராஜா, சிவ போடிக்க முடியாது. நீ சொல்ல உடனே வந்துட்டாரு கைலா பார்ப்போம். ஓடு 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 செங்கோல் கொண்டு ஆண்டு வர முடியான கடைசி மன்னன் அழைக்கும் சோழச வல்லல் தங்கள் பாதங்களில் செய்திருந்தாலும் உங்க பெருமை இருக்கிறது. அருணையின் பதியில் வளர் அருணாசலை மதமொரு பௌர்ணமியில் மக்கள் கூட்டம் கண்டே நான் மக்கள் கூட்டம் கண்டே அந்த மருத்துவத்தால் மலைவளம் வந்து மனமுருகி நின்று அந்த மருத்துவத்தால் மலைவளம் வந்து மனமுருகி நின்று ஐயா பிறக்க
இங்கு அனுதினமும் பாடுபட்டேன் பெருத்த உலகில் மாற்றி அனுதினமும் பாடுபட்டேன் பெருத்த உலகில் மாற்றி நான் எடுத்த ஜென்மம் பெருத்த துன்பம் கொடுத்தேன் கையில வாசா ஐயா கொடுத்தேன் கையில வாசா அடுத்த ஜென்மம் எனக்கு வேண்டாம் என் கூடி சர்வேசா அடுத்த ஜென்மம் எனக்கு வேண்டாம் அது கூடி சர்வேசா ஐயா பெருமையதை குமரனவன் கேட்டு ஐயா குமரனவன் கேட்டு உங்கள் செல்லனைக்கும் கணக்கில் உண்டோ சேகத்த என் பாட்டு செல்லனைக்கும் கணக்கில் உண்டோ சேகத்த என் பாட்டு அழகான வாழ்வுக்காக இருந்தால் சரி அப்பா, அதாவது யாரா இருந்தா சரி சரி இந்நேரத்திலேயே மனம் முருகி என துதித்த விவரம் என்னமோ அப்பா ஒவ்வொருவர்களும் பிறக்க முத்து, நினைக்க முத்து, இறக்க முத்து, மூன்று ஸ்தலம். திருவாரூரிலே பிறக்க வேண்டும், திருவண்ணாமலையை நினைக்க வேண்டும், காசியிலே இறக்க வேண்டும். திருவாரூர்ல எல்லாம் பிறக்க முடியுமா? பிறக்க முடியாது. காசில போய் இறக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் திருவண்ணாமலையிலேயே அக்னி சம்பமாக இருக்க முடியாத சிவபெருமான் என்னை அண்ணாமலையாக இருக்கின்றேன். அதிலே இருக்க முடியாத பார்வதி தேவி உண்ணாமலை தேவியா இருக்கிறார். எங்களை மனதார யார் நினைத்தாரோ அவளுக்கு நினைக்கும் போதே முத்தி. ஆமா, இப்பொழுது நான் காசி விஸ்வநாதா இருக்கின்றேன். எங்க காசி வள நாட்டிலேயே காசி விஸ்வநாதா இருக்கிறார். அதனால என் தேவியார் முடியார் பார்வதி தேவியை விசாரிச்சமானாக விட்டு அப்படி இருந்தால் சரி நான் சமயத்திலேயே இருவர்களும் மனம் உருகி என்னை தூக்க என்ன காரணம் இருக்கிறது. அப்பா ஐயா ஒரு பிள்ளை சொத்துல குறை கிடையாது, செல்வால குறை கிடையாது, பேர்ல குறை கிடையாது, புகழ்ல குறை கிடையாது, மன்னருடைய ஆட்சியிலும் குறை கிடையாது. மக்கள் எல்லாம் என்னை போற்றி புகழ்மாத பாடினாலும் என்னை முன்னே விழித்து பின்னாடி போகின்றானே இவன் படுபாவி, பிள்ளை இல்ல படுபாவியாச்சு, முகத்துல விழிக்கலாமா, காத்துல செல்லலாமா அப்படி என்று மக்கள் எல்லாம் நினைக்கும் பொழுது என் மனமோ அஞ்சுகின்றது. இது உங்களை குதித்து உங்கள் மூலியமாக பிள்ளை வரும், இல்லை என்றால் அப்படியே குதிரை இங்கே செத்துருவாங்க. அப்பா
அரசியல் பிழைத்தோர் அரங்கூற்றாகும். உரைத்தால் பத்திரை உயர்ந்தவர் ஏற்றுவார். ஊழ்வினை ஊர்ந்து வந்து ஊர்த்தும் அவரவர் ஊழ்வினை பிரகாரம் தான் அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? ஆமா. எனக்கு- அந்த ஊழ்வினையின் காரணத்தின் காரணமாக ஊழ்வினையின் காரணத்தால் முன்னணிக்கு மனிதன் இல்லை. ஒருவன் பணக்காரனா இருப்பதும் ஒருவன் ஏழையா இருப்பதும் என்ன காரணம்? அவரவர் ஊழ்வினை பிரகாரம் நடந்து கொண்டே இருக்கும் ஒன்றுதான். அதனாலே முன் ஜென்மத்திலே செய்த பாவம் இந்த ஜென்மத்திலேயே நீ பிள்ளை பேர் இருக்கிறாய். நான் செய்த பாவமா? ஆமா. என்ன பாவம் முன் செய்த? ஜென்மத்திலேயே இந்த காசிவன நாட்டை நீ ஆண்டு வந்தாய். நான் ஆண்டு வந்தேன். பிறவிலேயே உனக்கு பவுண்டரன் என்று ஒரு மகன் இருந்தான். பவுண்டரன் ஒரு பிள்ளை. அப்படி இருக்கும் நேரத்திலேயே அதாவது விஸ்வாமித்திர சூழ்ச்சியின் காரணமாக ஹரிச்சந்திரத்திலேயே பொய்யை வாங்க வேண்டும் அப்படி என்று பலமான சூழ்ச்சியின் காரணமாக நாடிழந்து நகரிழந்து அவர் மனைவி மக்களை மார்க்க காலகண்ட இடத்திலேயே அங்கு அடிமைப்பு செய்து இவனும் நட்சத்திர அடிமைப்பட்டு கடைசியிலே மயான காக்க சென்று விட்டான் ஹரிச்சந்திரன். அப்படி இருக்க நேரத்திலேயே அந்த விஸ்வாமித்திர சூழ்ச்சியின் காரணமாக அந்த தேவதாசனை பாம்பெடுக்க கடைக்கு செய்தார். அதாவது தற்புகையை சென்றான். தற்புகையை சென்ற நேரத்திலேயே பாம்பு எடுத்து கடைக்கு சென்றார் விஸ்வாமித்திரர். அதை அந்த தேவதாசை தூக்கி கொண்டு சென்றால் மயான காக்க நேரத்திலேயே கால்பணம் முழத்துண்டு வாக்கியரசு இல்லாத உன் மகனை தானம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். சொன்னதன் பிறகு பிச்சை எடுத்தாது வா, அதன் பிறகு மகனை தகனம் செய்யலாம் அப்படி என்று பிச்சை எடுக்க சென்றால் சென்ற நேரத்திலேயே அங்க உன் மகன் பவுண்டரகனை இறக்க செய்து விட்டான் விஸ்வாமித்திர சூழ்ச்சியின் காரணமாக. அந்த குழந்தை நம் மகன் தான் தேவதாசன் என்று தூக்கி அழுது கொண்டிருந்தார். காவலாளி பார்த்தார்கள், கொலை செய்து விட்டார் அப்படி என்று உன்னிடத்தை கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்திலேயே அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் உண்மைதான். தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிக்காத சிறைச்சான் செய்ய வேண்டும் அப்படி என்று கொலைப்பழியை சுமத்தி அவளை தீர விசாரிக்காது தண்டனை கொடுக்க செய்தாய். அதன் காரணமாகத்தான் இப்பிறவியை உனக்கு குழந்தை மாதிரி அதன் மூலியமா தான் பிள்ளை இல்லை. ஆமா ஐயா, அப்பா இதற்கு காரணம் அறியும் ஐயனும் காணாத அருப்பெரும் ஜோதி ஆண்டவனை கண்டுவிட்டீர்கள். உண்மைதான். அனஸ்தம்பம் அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானை கண்டதன் பிறகு உங்க துன்பம் எல்லாம் பறந்தோடும். அதனாலே உங்க துன்பம் எல்லாம் பறந்தோடினா சரியே எல்லாம் இருக்கிறது. பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சரத்தை பாலிலே கலந்து என் நினைவாக உண்டுவீரானால் ஒரு சத்புத்திரம் உங்களுக்கு கிட்டுவான். சாமி வருது. போய் வாங்க ஐயா. பால் கறந்தியா? அப்படியே வந்துடும். நாடியா புரிஞ்சா அதுக்குதான் சாப்பாடு அதிகமாக சாப்பிடாத, மீன் குழம்பு அதிகமாக போட்டுக்காத, வாந்தி கூட்டாடு போகிறேன், வாந்தி எடுக்க போகிறேன்னு சொன்னேன். அதுதான் என்ன பொண்ணை போட்ட பிள்ளையா தலை பிடிச்ச பையன் தானே ஒத்துக்கு பாவம் மாட்டில்ல. என்ன மாச்சு? ஐயோ ஐயோ என்னாச்சு? என்னம்மா எனக்கு
பெண்கள் மாசமா இருந்தாக்க ஆமா இன்னொரு ஆசை என்னடி ஆசை மாசமா என்ன ஆசை மாங்க எனக்கு உண்டாது. என்னம்மா ஐயோ ஐயா புள்ள பார்த்தா அந்த அம்மா புள்ள பார்த்தாங்களா இந்த பாட்டி புள்ள பார்த்து பேரா புள்ள பார்த்தா இல்லடா பையா நானும் தான் எத்தனையோ பிரசவத்துக்கு போய் பிரசவம் பார்த்தேன் ஆமா நானும் தான் 12 புள்ள பார்த்தேன் 12 புள்ள பார்த்தியா ஆமாண்டா ஒரு டஜன் ஒரு டக்கா ஆமா எப்படி பார்த்தா ஒரு பிள்ளைக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது முத பிள்ளைக்கு பாக்கி 11 பிள்ளையும் குத்து கொட்டை மண்ணா கொட்டை பிடிக்கும் போது பிடி கிடைச்சிட்டேன் காரணம் வேற நானும் பிரசவம் பார்த்து பார்த்து கண்ணு பாடாஞ்சு போச்சு கண்ணு புரியல ஆனா ஏப்பா எத்தனையோ பேர் பிரசவம் பார்த்தேன் இந்த கண்ணு தெரியாத கொடியை தேடி தேடி பாக்குறேன் கொடி ஆப்பிடல ஆறா சாட்டா குடிச்சுனேன் தொப்புள் கொடியா ஆமா ஆமா கண்ணு புரியலையா ஆமா ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எப்படி கண்டுபிடிப்பான் குழந்தை எடுத்து கையில எடுத்து தடையை பார்த்தா இது ஆம்பளை புள்ள என்ன பொம்பளை புள்ள பார்த்து சொல்லிடுவான் தடை பார்த்தா எப்படி கண்டுபிடிப்பான் ஐயோ குழந்தை எடுத்து கையில வச்சுக்கின்னு அப்படியே தடைக்கினே வந்தா சிமெண்டி போட்டு மூணா போன வந்தா பொண்ணா பொண்ணு புள்ள ஒன்னா போடுற சிமெண்ட் ரோடு மாதிரி மழை இருக்கும் அப்படியே தடைகள் இருந்தா கும்பு வச்சு மாதிரி இருந்தா ஆம்பளை புள்ள மிளகா பிஞ்சு மாதிரி மிளகா பிஞ்சு மாதிரி இருந்தா ஆம்பளை புள்ள பேச்சு ஏந்திரி பேச்சு என்னடா அந்த குழந்தைக்கு 2 நாளா இருக்கு கீழே பாரு தேவடியா முண்டா நாலு பருப்பை சாத்து போது போது தேவடியா ஐயா நீ என்ன பிள்ளை பாருங்க ஐயா கொண்டம்மா கொண்ட தாடி பார்த்து வர்றேன் கொண்டம்மா கொண்ட அப்பா ஏமா ஆம்பளை பிள்ளைமா என்ன பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருக்கு யாரும் எனக்கு தப்பா பேசுவாங்களா எனக்கு ஆம்பளை பிறந்திருக்கு இது யாருக்கு சொல்லணும் குழந்தை போன் சொல்லுவோம் ஐயோ ஐயோ வந்த சந்தோஷம் பிள்ளை ஆனந்த சந்தோஷம் பரவாயில்லையா சரி சரி அப்படியே என் முகத்தை அப்படி புரிஞ்சு
போகும்போது அப்படின்னு வந்திருக்கு ஏன் புள்ள ஏண்டி நல்லா பண்ணி யார் பாத்துட்டு என் முகமே தான் தேச்சி ஒளே சரி போகட்டும் குழந்தை பிறந்து அப்பா நீ உள்ள இருமா போமா ஏய் குழந்தை பிறந்து இருக்கிறது 12 வருடமா பிறக்காத பிள்ளை என் நாட்டில் பிறந்து இருக்கிறது எல்லாருக்கும் எல்லா பொருளும் மாறி மாறி கொடு வாரி வாரி அது மட்டும் என்ன செஞ்சா சக்கரமா பண்ணி வாரி கொடுத்தியா ஆமா என்ன நினைக்கிறேன் இந்த பிள்ளை பிறந்த நேரம் நல்ல நேரமா எப்படி இருக்கிறது ஜாதகம் பார்த்து பேர் வைக்க வேண்டும் அரண்மனையிலேயே அரண்மனை சோழர் இருப்பார் அவரை மன்னன் அழைத்து ராஜிடுவார் அரண்மனை அரண்மனை ஜோதிடர் அரண்மனை ஜோதிடர்னா அரண்மனை ஜோதிடர்னா உங்களை மாதிரி மற்றவங்க மாதிரி நான் இந்த காரியத்தெல்லாம் போறது கிடையாது. கல்யாணம் கருமாதி எட்ட இதெல்லாம் போறது கிடையாது. தேவஸ்தெல்லாம் போக மாட்டோம். அரசாங்க ஜோதிடர் அரசாங்க ஜோதிடர் என்னன்னா எங்களுக்கெல்லாம் எங்க அரசாங்கத்துல சம்பளம் வந்துடும். எங்களுக்கு அரசாங்க சம்பளம் எங்களுக்கு என்ன நிச்சய வழக்கின் பிரகாரம் எங்களுக்கு வேலை என்னவென்றால் சோதிடம் பார்க்க எங்களுக்கு சோசியம்னா ஜாதகம் தான் பார்க்கணும். எதுவும் பார்க்கல சொன்ன மகத்துல நீங்க பார்த்தாங்க கடற்கரை வரோம் தேவன மட்டத்துல ஒரு டாசாரி அரிசி வாங்க சோசிட்டேன் நானு. அது கிடையாது. பஞ்சாங்கத்தை பிரட்டி பார்த்து அஸ்வினி பரணி கார்த்திகை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பூர்ணம் மகம் போடுறோம் உத்தரம் சித்திரை சுவாதி கேட்ட கோட்டை இதெல்லாம் 20 நட்சத்திரம் 12 ராசி ராசி. ஆமா இதெல்லாம் கணக்கிட்டு அப்புறம் தான் ஜாதகம் சொல்றேன். பாரு நீ பேசினா இருக்கா எங்க மகாராஜா கொண்டு அனுப்பி விட்டுருக்காரு. மகாராஜா கூப்பிட்டாரா? ஆமாங்க. செட்டு பாப்போம். இந்த நேரத்திலே தாங்கள் அழைப்பதற்கு முன்பாக நாங்கள் அரண்மனை நாடி வருவோம். அப்படி இருக்கிற நேரத்திலே ஆட்களை விட்டு எங்களை வர செய்தது என்ன காரணம்? அப்பா நல்ல விஷயம். என்னையா 12 வருடம் கழித்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது. அப்படியா? ஆமா. இந்த பிள்ளை பிறந்த நேரம் நாளை நடக்கணும். எப்படி என்பதை கணித்து ஜாதகம் எழுத வேண்டும். அப்படியா? பிறந்த நேரம் தேதி நாளிகை எல்லாம் இருக்கு. அப்படியா? கணக்கு போட்டு ஜாதகம் எழுதி என்ன கூப்பிடு. அப்புறம் போறேன். குரு வந்து பூரி மட்டும் போறான். குரு சுக்கிரன் பேச்சு ஆவறான். பேச்சாரா? குரு சுக்கிரன் கேது ராகு சுக்கிரன் முத்து பேர்றான். சுக்கிரன் இந்த ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது ஆமா என்னாச்சு? பொறுமையா பேசு. ஏன்னா பொறுமையா பேசுறேன். ஏன்னா பொறுமையா பேசு. எதுக்குன்னா இந்த ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது இந்த குழந்தை பிறந்த நேரம் நம்மை போல் பிராமணர்களுக்கு ஆகாது. இந்த குழந்தை இந்த நாட்டிலே இருப்போமானால் நம் நாட்டிலே ஒரு பிராமணர்களும் உயிரோடு இருக்க முடியாது. நாம் சூழ்ச்சி செய்ய வேண்டும். இந்த குழந்தை கேட்டையில பிறந்திருக்கிறது. பிறந்தது காரணமாக இது கோட்டைக்கு ஆகாது. இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும். அதனால் ஏற்பாடு பண்றேன். ஐயா வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாது இப்பொழுதுதான் குழந்தை பேர் அடைந்தால் சரி சரி. இந்த குழந்தை பிறந்த நேரம் கேட்டையில் பிறந்திருக்கா. இந்த கோட்டைக்கு ஆகாது. இந்த குடிமக்களுக்கு ஆகாது. இந்த குழந்தை பிறந்த நேரம் அனைத்து மக்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு ஆகாது. ஐயா நாட்டு மக்களுக்கு
இந்த பிள்ளை பிறந்த நேரம் என் கோட்டைக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆகாரம் பிறந்து விட்டது. ஐயோ இந்த குழந்தையை கொலை செய்யணும். குழந்தையை கொலை செய்யணும். நாட்டு மக்கள் ஆமான்னா குறை வரும். ஐயா நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் முக்கியமா இந்த குழந்தை முக்கியமா? அது முக்கியம், குழந்தை முக்கியமா? 12 வருடம் ஆமாங்க, குழந்தை இல்லாத இருந்து விட்டோம். ஆமாங்க, 12 வருடமாக ஆமா, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தோம் செய்துங்க இல்லையா? ஆமா. இந்த குழந்தை முக்கியம் அல்ல, நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம். இந்த குழந்தை குழந்தைனா அது செஞ்சாரு. நீ போ குழந்தை இருக்கா பாரு. என் பிள்ளை பொண்ண ராசி அவ்வளோ நல்ல ராசி. ஐயோ மக்களுக்கு மாதம் மும்மாரி போயிருது. தூக்கி தூக்கி அடிக்குதியா? மனம் வசதி அதிகமா பிள்ளை பொண்ண ராசி. நேரம் பெண்ணா நங்கை இந்த பிள்ளையாகப்பட்டது பிறந்த நேரம் கோட்டைக்கு ஆகாதா, நாட்டு மக்களுக்கு ஆகாதா. அதனால இந்த பிள்ளையை பிடுங்கி கானகத்திலேயே குழந்தைய போறோம். நாட்டு மக்கள் ஆகாது. என் வீட்டுல என் முன்னாடி கேட்கறான். சரி, ஆமாங்க, நம் நாட்டிலேயே மன்னர்கள் இருப்பாங்க, கொலையாளிகள். நீங்க எத்தனை கொலைக்கு ஆர்டர் வாங்கிருக்கேன்? எத்தனை கொலைக்கு? 1500. நான் 300 கொலைக்கு ஆர்டர் வாங்கிருக்கேன். என்ன கொலைனா? நான் பணமோட போறப்ப வாழைப்பழையா? இந்தாங்க ஐயா மகாராஜா, இந்த பிள்ளை பிடிங்க. எங்களை ஏன் கூழ் போட்டார்? இந்த பிள்ளை இப்படி சொல்றான். கூப்பிட்ட பாருங்க. இந்த பிள்ளையை காணகம் எடுத்து சென்று ஒரே வெட்டா வெட்டி சேகரிக்க வேண்டும். இதான் உங்களுக்கு வேலை. ஆமா, ஓ நம்ம ஏன் குழந்தைங்க இத்தனையோ கொலை செஞ்சிருக்கோம், எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம். இந்த குழந்தைய பார்த்தா அழகா இருக்கு, இது நம்மள பார்த்து சிரிக்குது. ஆமா, ஆனா இந்த குழந்தைய மகாராஜா உத்தரப்படி கொலை செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. ஆமா ஆமா ஆமா, இதே காணகம் வந்து இருக்குமோ ஆமா, இந்த காட்டுல அத வீர மரம் இருக்கு. வீர மரம் ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த வீர மரம் காட்டி போட்டா நம்ம போய் கொலை செய்து போய் சொல்லுவோம். போய் ஆமா, கீழே போய் அதோ பாரு பாம்பு 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 படைபடி பார். அதோ பாரு தேன் கொண்டு பார். அப்படியே சொட்டு சொட்டு வாயில பட்டு கிடக்குறான். அதோ பாய் அதோ சிங்க சிங்க போன விட்டு போட்டு மாறாக திரும்ப தக்க முடியாத மாடுக சின்னான் பருவதங்க. மாடு சின்னான் பருவ சாப்பிட்டு